லைஃப்லேயே சரியாக நடக்காத லூசர் நான். நடந்த 2 நல்ல விஷயம், ஒன்று என் அம்மா, இன்னொன்று என் பைக் ஸ்டன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பேஷன். இனி என் வாழ்க்கை ரோஷினியோடன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு காலம் இவ்வளோ சீக்கிரம் முற்றுப்புள்ளி வைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம், அழகாய் உடைந்தேன் நீயே அழுத்தம். நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம், அழகாய் உடைந்தேன் நீயே அழுத்தம். இரு பூசிக்கொள்ளும் சத்தம், இங்கு நீயும் நானும் மட்டும், இது கவிதையோ? நீதானே என் கண்கள் தேடும் இன்பம், உயிரின் திரையில் உன் பால் பிம்பம். நம் காதல் காற்றில் பற்றும், அது வானின் காதில் எட்டும், நாம் கையில் மாற்றிக்கொள்ள பொன் துங்கள் விழும். யாச்சே 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 துளி மையல் உண்டாச்சே. நீதானே என் நெஞ்சை கட்டும் சத்தம், அழகாய் உடைந்தே நீயே அர்த்தம். மாலை வானம் மொத்தம் இருள் பூசிக்கொள்ளும் சத்தம், இங்கு நீயும் நானும் மட்டும், இது கவிதையோ? நீதானே நீதானே. ஹலோ, ரோஷினி குட்டி, எங்கடா இருக்க? சொல்லுங்கப்பா, ஹாஸ்டல்ல தான் இருக்கேன். அப்படியாடா, நான் இங்கே கோயம்புத்தூருக்கு ஒரு பந்தாபஸ்து விஷயமா வந்திருக்கேன்டா. சரிப்பா. நான் ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணி விட்றேன், அங்கே வந்துடுடா, நான் உன்னை பார்த்துட்டு போயிடுறேன். சரிப்பா, நீங்க ஷேர் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஓகேடா பை. எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குடா. எங்க டாடி வேற வந்திருக்காரு. நீ சீக்கிரம் ஒரு நல்ல வேலைக்கா போடா, அப்பதானே அப்பா கிட்ட உன்னை பத்தி நான் சொல்ல முடியும். சந்தோஷ், அது புரியுது. நான் என்ன பண்றது, நான் சீக்கிரமா பேசணும்னு ஆசைப்படுறேன். என்னோட சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. சீக்கிரமா நம்ம மேட் வீட்டுல ஓபன் பண்ணு. நீ அதுல ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டீங்கன்னா, இப்ப சந்தோஷ் இன்ஜினியரிங்கா இருக்கான் அப்படிலாம் சொல்லிட்டு வீட்டுல ஒத்துப்பாங்க. அது புரியுது. என் வேலை சிச்சுவேஷன் அப்படி. அந்த வேலையெல்லாம் பிடிக்கலடி, என்னடி பண்றது நானு? சரி, ஓகே விடு. எப்படினாலும் என்ன அப்பாவை நான் வீட்டுல கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். அப்பாவுக்கு நானா உயிர். அப்படியா? ஆமா. சரி, நீ எப்படியோ கன்வின்ஸ் பண்ணா ஓகே. ஏதோ ஏதாகமா போக கூடாது, அதுதான் எனக்கு பயமாவே இருக்கு. ஓகே விடு. சரி, ஓகே, நீ பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே, நான் பார்த்துட்டு கால் பண்றேன். பை. இது தாங்க என்னோட ரோஷினியை கடைசியாக பார்த்தது.
அதுக்கப்புறம் அவள் என்ன ஆனா என்ன ஆச்சு ஒன்றுமே எனக்கு புரியல. எதனால என் ஃபோனை எடுக்கலைன்னு வாங்க கதைக்குள்ளே போய் பார்க்கலாம். அப்பா ஆமாம் ரோஷினி, நல்லா இருக்கியாம்மா? நல்லா கேட்டேன். ஹாஸ்டலில் ஃபுட்டெல்லாம் ஓகே தானம்மா? ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்குப்பா. ஓகே. யாரு யாருமா இவன்? உன்னதான் கேட்குற, சொல்லு. அப்பா நானும் உங்ககிட்ட சொல்லலாம் தான் பாருங்க. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம். அவன் யாரு, அவன் என்ன வேலை செய்கிறான், அவன் யாரு எல்லாமே விசாரிச்சுட்டான். அவன் ஒரு புரோட்டா மாஸ்டர். அவன் பேர் சந்தோஷ். கரெக்டா? கரெக்டு தான்ப்பா. உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் ஓகே தாம்மா. நான் ஒரு சின்ன அட்வைஸ் சொல்கிறேன், கேளு. அவனை கல்யாணம் பண்ணிட்டா என்ன நடக்கும்? ஒரு 2 மாதம் நல்லா இருப்பீங்களா? அதுக்கப்புறம் நீ ப்ரெக்னென்ட் ஆவ, ஒரு பேபி பிறக்கும். அது வரைக்கும் லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் காசு பணத்துக்கு பிரச்சனை வரும், உனக்கு அவனுக்கு சண்டை வரும், என்னென்னமோ நடக்குமா. வாழ்க்கையில் லைஃபே சேஞ்ச் ஆயிரும். சொன்னால் புரிஞ்சுக்குமா. நான் உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கிறேன். மாதம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாம்மா. நீ அவனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, காசு பணத்துக்கு பிரச்சனை இல்லை, லைஃப் ஸ்மார்ட்டாக போகுமா. ப்ளீஸ், நான் சொன்னால் கேளு. தப்பி தவிர நீ அந்த புரோட்டா மாஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நான் உயிரோட இருக்க மாட்டேம்மா. உன் கால் விழுதுருமா, ப்ளீஸ். ஆனது காப்பாத்து. அவன் தப்பி தவிர கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நான் இன்ஸ்பெக்டர் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாம போயிருமா. சொன்னா புரிஞ்சுக்குமா. நீ மட்டும் அவனை கல்யாணம் பண்ணிட்டீன்னா நீ எல்லாம் என்னை மறந்துடணும். சூசைட் பண்ணிக்குமா. கண்டிப்பா உயிரோடு இருக்க மாட்டேன். சூசைட் பண்ணிக்குவேன். செத்துறம்மா. அதுக்கு மேல அவன் தான் வேணும்னா ஏன் பண்ணிக்கோ. போயிருமா. நீயே முடிவு பண்ணிக்குமா. அப்பா வேணுமா அவ வேணுமான்னு முடிவு பண்ணு. போமா. நல்ல முடிவு வேணுமா. நான் வாழ்றதும் சாகிறதும் உன் கையில. அம்மா இல்லாத பொண்ணுன்னு பாக்குறேம்மா. என்ன வந்து நல்லபடியா பாத்துக்கிறது என்னோட கடமைடா தங்கம். ட்ரீட் பண்ற அப்பாவுக்கு வேண்டி பாதிச்சு அப்பா சாகிறதா உனக்கு விருப்பம் நீ பண்ணிக்க. அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கால் உள்ள கேட்கணும்னு சொல்லிட்டப்பா. அதுக்கப்புறம் உடம்பு பிரச்சனை எப்படி ரோஜினி குட்டி. நானும் செத்துனா அனாதையாயிருப்பேன்.
அனாதை ஆயிருக்கலாம். எனக்கு ஒரே பொண்ணுதான். கடவுளே, கடவுளே. நீ கிளம்பு, ஆஃபீஸ் லேட் ஆச்சு, நீ கிளம்பு. முடிவு பண்ணுடா. சந்தோஷமாவே இருக்கு. சந்தோஷம்னா? தம்பி எப்படா இருக்கா? நல்லா இருக்குண்ணா. நீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. ஏன்னா இங்க நின்றுட்டுருக்கீங்க? மூடாட்டுறேன். ஏன்னா காலையில் ப்ராக்டிக்ஸ் வரல? நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எதாவது சொல்லி கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையில் வரல ப்ராக்டிக்ஸ்க்கு? மூடாட்டா போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம். ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாடா. சுவிட்ச் ஆஃப்லாம் வருது. என்ன அதுன்னு தெரியல, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கிறான் எனக்கு. என்ன சொல்கிறீங்க? ஆமாடா, ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாடா. சரிங்க, என் ஃபோனில் கால் பண்ணி பாருங்கள். ஃபோன் எடுக்கிறாங்க பார்ப்போம். நம்பர் சொல்லுங்கள். is currently switched off. Please try. ஆமாண்ணா, ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுண்ணா. என்னாச்சுண்ணா? தெரியலண்ணா. ஒரு தடவை கால் பண்ணி பார்த்தேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுண்ணா. என்ன இருக்கு? ஹலோ ரோஷினி, ஏன் ரோஷினி ஒரு வாரமாக ஃபோன் எடுக்கவே இல்லை? தம்பி, நான் ரோஷனோட அப்பா பேசுகிறேன்ப்பா. சொல்லுங்க அங்கிள். என் பொண்ணோட வாழ்க்கையில் இனிமேல் தயவு செஞ்சு வந்துடாத. அவளுக்கு நான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னும் 10 நாளில் நிச்சயதார்த்தம். 2 மாதத்தில் கல்யாணமே ஆயிரும். அதனால் என் குடும்பத்தை தயவு செஞ்சு நாசமாக்க வந்துடாத. இப்போ தான் நான் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ணி அவளோட அப்பாவை அவளுக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்கேன். நீ அவளோட வாழ்க்கையில் திரும்பி வந்தீங்கன்னா அவன் நாசமாக போயிடுவான். என் பொண்ணை நான் அப்படி போகிறக்கு விடவே மாட்டேன். அவன் எனக்கு தான் இல்லாத ஒரே ஒரு பொண்ணு தான். ப்ளீஸ் தயவு செஞ்சு அவளை விட்டுரு. ஃபோனை வை. பாய். என்னடா பையன் இப்படி குடிச்சு நாசமாயிட்டு இருக்கிற? எனக்கு என்னடா இதெல்லாம்? என்னடா லவ் ஃபெயிலியர், இத்தனை பாட்டில ஏன்டா இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? அப்படியெல்லாம் குடிக்க கூடாது தம்பி. யாரு எவ்வளவு குடிச்சிருக்கிற பாரு.
பிரியாதே உயிரை தூக்கி எறியாதே உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே ஓ, கனவே கனவே கலையாதே கண்ணீர் துளியில் கரையாதே நீ இல்லாமல் இரவே விடியாதே ஓ, பெண்ணே நீ வரும் முன்னே ஒரு பொம்மை போலே இருந்தேன் புன்னகையாலே முகவரி தந்தாயே ஓ, ஆயுள் முழுதும் அன்பே உன் அருகில் வாழ்ந்திட நினைத்தேன் அரை நொடி மின்னல் போலே சென்றாயே உயிரே உயிரே பிரியாதே உயிரை தூக்கி எறியாதே உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே ஓ. புல் மேல் வாழும் பனிதான் காய்ந்தாலும் தலைமேல் தாங்கிய நேரம் கொஞ்சம் ஆனால் பொற்காலம் உன் அருகாமை அதை நான் இழந்தாலும் சேர்ந்தே வாழ்ந்த ஒவ்வொரு நொடியின் நினைவே சந்தோஷம் கடல் மூழ்கிய தீவுகளை கண் பார்வைகள் அறிவதில்லை அதுபோலே உன்னில் மூழ்கிவிட்டே உயிரே உயிரே பிரியாதே உயிரை தூக்கி எறியாதே உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே ஓ. உன் கை கோர்த்து அடி நான் சென்ற இடம் தன்னந்தனியாய் எங்கே வந்தாய் என்றே கேட்கிறதே உன் தோள் சாய்ந்து அடி நான் நின்ற மரம் நிழலை எல்லாம் சுருட்டிக் கொண்டு நெருப்பாய் எரிக்கிறதே நிழலம் விடும் என் தனிமை உடலம் விடும் உன் பிரிவை உயிர் மட்டும் நம்பிட மறுக்கிறதே உயிரே உயிரே பிரியாதே உயிரை தூக்கி எறியாதே உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே ஓ, கனவே கனவே கலையாதே கண்ணீர் துளியில் கரையாதே நீ இல்லாமல் இரவே விடியாதே ஓ. சந்தோஷ், எங்க போனா அந்த பையன்?
எங்க போனானே தெரிய மாட்டேங்குதே. கடவுளே, நீ வேற காய போட இருக்கு. சந்தோஷ, கடவுளே, துணிய காய போட்டு எவ்வளவு வேலை கிடக்குறது. ஐயோ, எங்க போனான்னே தெரியல. ஐயோ, அம்மா கடவுளே. நீ உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி நீ நல்லா வருவேன்னு நான் எதிர்பார்த்தேன். இதோட பண்ண போயிட்டு இருக்க நீ. என்னை பத்தி எப்பயாச்சும் யோசிச்சு பாத்திருக்கியா? வீட்டுக்கு ஒரு ஆண் துணை கூட இல்லாம ஒத்தையாளா நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி இருக்கேன். சந்தோஷ், உங்க அப்பா திடீர்னு இறந்து போன உடனே நானும் உன்ன மாதிரி என் மனச தளர விட்டு இருந்தேன்னா இன்னைக்கு நீ ஒரு அனாதையா தாண்டா இருந்திருப்ப. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க தம்பி, நீ இழக்க வேண்டியது உன் உயிரை கிடையாதுடா, உனக்குள்ள இருக்கிற அந்த கோபத்தை, அந்த ஏமாற்றத்தை. தம்பி, நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் உன் எதிர்காலத்தை நினைச்சுதான்டா என்னை இப்படி கைவிட்டுறாதுடா தம்பி. அம்மா, என்னால சத்தியமா என்னால முடியலமா. என்ன யோசிக்கிறது தெரியலமா. அவளோட நடப்புதாம்மா என்னால எனக்கு வந்துகிட்டே இருக்கு. கண்ண முன்னாலே அவளோட நடப்புதாம்மா வருது. அதாம்மா அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டம்மா. நீ மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருக்கமா. தளர விடாதப்பா, தளர விடாத. ஒரு விஷயம் உனக்கு புரியுதா? உன் மேல அவ உண்மையான அன்பு காதல் வச்சிருந்தா உன்னை அவ விட்டுட்டு போயிருப்பாளா? இல்ல உனக்குதான் அவ மேல அந்த அளவுக்கு அன்பு காதலும் இருக்குன்னா அவ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும்னு நீ நினைக்கலாம்ல? அம்மா, நான் உங்களோட பாதத்தை பத்தி புரிஞ்சுக்காமலே போயிட்டேனேம்மா. நான் உங்களைய டெய்லியும் கேட்டு நீங்க அட்வைஸ் பண்ண போதெல்லாம் நான் உங்க மேல வெறுப்பை காட்டி இப்பதான் புரியுது உங்க பாதத்தை பத்தி. மன்னிச்சிருமா, என்னை மன்னிச்சிருமா. இதெல்லாம் நினைச்சு மனச உழப்பிக்காதரா தம்பி. உனக்கு ஒரு குறையும் இல்ல. நீ உன்னையே எடுத்து பாரு. உனக்கு என்ன குறை இருக்கு? ஹீரோ மாதிரி இருக்க நீ. கைவசமா உனக்கு ஒரு தொழில் இருக்கு, நீ வீடு வாசல் இருக்கு. கூப்பிட்ட குரலுக்கு அம்மா நான் உனக்கு இருக்கேன்டா. நான் சொன்ன பேச்சு கேப்பியா தம்பி? நீ உன் பேஷனை ஃபாலோ பண்ணு. நீ எவ்வளவு அழகா ஸ்டண்ட் பைக் எல்லாம் பண்ணுவ. சினிமால உன்னை கூப்பிட்டு எவ்வளவு சான்ஸ் கொடுக்க ஆளுங்க இருக்காங்க. நீ உனக்கு என்ன மனசுல பிடிக்குதோ அதை செய்டா தம்பி. உன்னை தடுக்க இந்த உலகத்துல யாருமே இல்லடா, யாருமே இல்ல. எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆனோன்னு நான் செத்தரலாம் தான் நான் நினச்சேன். ஆனால் எங்கள் அம்மா கடவுள் ரூபத்தில் என்னை காப்பாற்றிட்டாரு. தேர்டு பர்சன் மேலே ரொம்ப லவ் வைக்காதீங்க. முதல்ல உங்களை பெற்ற 10 மாதம் சுமந்த தாய் மேலே பாசத்தை வைங்க. உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், எனக்கு கிடைச்ச மாதிரி.